குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேஷ ராசி, மேஷ லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து பயந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் மறையும். இன்று என்ன நடக்குமோ என்று எண்ணி இருந்தீர்களோ அந்த காரியங்கள் என்பது காணாமல் போய்விடலாம். மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைப்பதற்கு நவகிரக வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். முக்கியமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே. மேஷ லக்னம் அன்பர்களும் இது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும். ஆக பெரிதாக எண்ணி அகலக்கால் வைக்காதீர்கள். பிரம்மாண்டத்தை எண்ணி மயங்காதீர்கள். கண்மூடித்தனமாக எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியம். நெகட்டிவிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கலாம். சில குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நல்லது நடக்கும். என்னவென்றால் நன்றாக தூக்கம் மட்டும் வரும். தூக்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ சங்கடங்களோ இருக்காது. அயன சயன போகம் என்றால் தூக்கத்தை சொல்லக்கூடிய பாவகத்தில் சந்திர பகவான் இருந்தாலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தூங்கினால் படுத்தாலே போதும், நல்ல இனிமையான உறக்கம் உங்களுக்கு வந்துவிடும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்றே சொல்லலாம். ஆக மேஷராசி அன்பர்களே, எந்த ஒரு வேலைகளிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது மிக அவசியம். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் உங்களுக்கு சற்று மந்தத்தன்மையாகத்தான் இருக்கும். எதிலும் அதிகமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். பணி நிமித்தமான கோப்புகளில் அதாவது ஆவணங்களில் அலட்சியமின்றி செயல்பட வேண்டும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் மிகுந்த ஒரு ஸ்ரத்தையோடு அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை ஆராய்ந்து நீங்கள் செய்தல் அவசியம். எல்லா அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும். ஆக இந்த சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு முறைக்கு பல முறையாவது சரிபார்த்து கையெழுத்திடுங்கள். ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய விஷயங்களாகவோ அல்லது மற்ற ஒரு நிலையில் நீங்கள் வேலைகள் செய்யும் பொழுது அதற்கான தன்மைக்கு ஏற்றாற் போல் நடக்க வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உங்களிடம் போட்டிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வதற்கென்றே ஒரு சிலர் கிளம்பி வரலாம். ஆக எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் தான் அவற்றை அனுசரித்து செல்ல வேண்டும். பொதுவாக கணவன் மனைவி இருவருமே எந்த விதமான வாதங்களும் ஈடுபடாதீர்கள். குழந்தைகளுடைய செயலுக்காக கூட சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாம். ஆக பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த விதமான வீண் பேச்சுக்களோ தேவையற்ற வீண் வாதங்களோ கூடாது. கூடுமான வரையில் பொறுமையாக இருந்தால் இந்த நாளை நீங்கள் அனுசரித்து செல்ல முடியும். தொழில் ரீதியாக புதிய ஒரு விஷயங்களை கையாள்வதாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். கவனமாக இருங்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சிகள் நடக்கும். ஆக எதை குறித்து நீங்கள் வேலைக்கு செய்கிறீர்களோ அது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் 12வது வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் மனக்குழப்பங்களோட சில வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பொதுவாக ராசி கட்டத்தில் 6, 8, 12 என்பது மறைவு ஸ்தானம்.
இந்த இடத்தில் சந்திர பகவான் போய் மறைந்தாலே அவர்களுக்கு நிம்மதியற்ற ஒரு தன்மை இருக்கும். 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். தேவையில்லாமல் பணம் கூட செலவாகலாம். பிள்ளைகளுடைய செயலுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருங்கள். உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களிலும் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரை, குரு பகவானுடைய ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்க பெறுவீர்கள். பழைய பிரச்சனைகளை மாற்றொரு வழிமுறையில் ஆராய்வீர்கள். பொறுமை அவசியம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் உண்டாக்கும். அனுசரணையான போக்கு கிடைக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நவகிரக வழிபாடு மிக சிறந்த ஒன்று. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரக அமைப்புப்படி சனிக்கிழமை தினம் நவகிரக தோஷம் நீங்க பரிகாரம் செய்து கொள்ளலாம். அல்லது நவகிரக வழிபாடு செய்வது. நவகிரகங்களுக்கு பால் அபிஷேகம், அதாவது பசும்பால் கொண்டு மட்டுமே அபிஷேகம் செய்ய வேண்டும். கலப்படமான அல்லது கவர் பேக்கெட் பால் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடாது. கவனமாக இருங்கள். செய்யக்கூடிய அபிஷேகத்தின் மூலம் சனி பகவானுடைய அருள் பெற வேண்டி பிரார்த்தனை செய்வது நல்லது. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். உயர் பதவி, மூத்த சகோதரர்கள் பாவகம், மேன்மையான நிலையை சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது மிக விசேஷமான ஒன்று. அதே போல சந்திர பகவான் என்பவர் தாய்க்குண்டானவர், மனோகாரகனும் கூட. ஆகவே பெற்றோருடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். க்ஷேம லாபங்கள் பெருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு நிலையை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் சரிவர படிக்க முடியாதவர்களுக்கு கூட நன்றாக படிக்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். சிலருக்கு எதிர்பாராத வகையில் நண்பர்கள் சந்திப்போ அல்லது உறவுகளுடைய சந்திப்பு நிகழலாம். சிலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரலாம். விருப்பமான பொருட்களை வாங்குவீர்கள். பிறருடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சமூகம் சம்பந்தமான வேலைகளில் மேன்மை ஏற்படலாம். கணவன் மனைவி கிடைக்க புரிதல் இருக்கும், அந்யுன்யம் இருக்கும், நெருக்கம் இருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை அமைத்து கொடுக்கும். தொழில் விஷயமாக புதியதொரு நுணுக்கங்களை அறிவீர்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். அரசு சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். முயற்சி எடுப்பீர்கள். அரசு வேலைக்காகவோ அல்லது அரசாங்கம் சம்பந்தமான சில விஷயங்களை கையாளுவதற்கும் நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவது மிக நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு என்பதே இருக்காது. எல்லாருமே உங்களுக்கு எண்ணத்திற்போல் நடப்பார்கள். மனமுவந்து சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உண்டாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். விருப்பமான பொருட்களை வாங்குவீர்கள். சமூக வேலைகளில் மேன்மைகள் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் குறையக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருத்துவ முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும், தைரியமாக செயல்படுவீர்கள், வருமானம் உயரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புது நபர்களுடைய சந்திப்பு நிகழும், பிரமுகர்களுடைய ஆதரவு பெருக்கும், அந்யுன்யமாக இருப்பீர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், தம்பதிகளிடையே நெருக்கம் காணப்படலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள், வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும், உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி, மிதுன லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி சனிக்கிழமை தினம் இந்த ஒரு கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அணுகுமுறையில் சில மாற்றங்கள் வரலாம். எப்பொழுதும் போல இல்லாமல் சில விஷயங்களை மாற்றி செய்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொள்வீர்கள். கலைத்துவம் படைத்தவர்களாகவும் இருப்பீர்கள். காரணம், முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் சுக போகத்திற்கு அதிபதி, சிற்றின்பத்திற்குண்டானவர் சுக்கிர பகவானே. வாசனை திரவியங்கள் மற்றும் சில பொருட்கள் மீதான ஆர்வம் இருக்கும், கலை நுணுக்கமாக செயல்படுவீர்கள். மறைமுகமான போட்டிகளை எப்படியாவது சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு உத்வேகம் இருக்கும். புதன் பகவான் வித்யா காரகன், அவரே உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் படிப்பின் மீதான ஒரு தனி ஆர்வம், ஈடுபாடு, உயர்நிலை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது லாபகரமான சூழல் உண்டு. வாடிக்கையாளர்களை அதிகம் கவரக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, விற்பனை ஆகாத பொருட்களையும் விற்பனை செய்வீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மற்றும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள், உத்தியோகஸ்தர்கள் மூலமாகவும் பணியாட்கள் வேலையாட்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வரலாம். தனவரவின் காரணமாக திருப்தியான சூழல் உண்டு. மற்றவர்களால் ஆதரவு அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய வேலைகளை பிறர் செய்து கொடுப்பார்கள். ஆக சமயோஜிதமான சில பேச்சுக்களாலும் காரிய தடைகளை வென்று விடுவீர்கள். இழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள். தொழில் விஷயமாக வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கு இருக்கும். காலதாமதம் என்பது இருக்காது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை என்பது அதிகமாகவே இருக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். படிக்கக்கூடிய விதங்களில் ஒரு சில புதிய முறைகளையும் மேற்கொள்வீர்கள். புதிய நட்புகளை வளர்த்து கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ராசிக்கான அமைப்பு படி பொருளாதார நிலைகளில் சற்று முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான வழிவகை கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். ஆதாயம் உண்டாக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையும். காலதாமதங்கள் நீங்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல
முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடக ராசி, கடக லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான அமைப்பு படி நவ கிரகங்களின் நல்லாசி இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். நவ கிரகங்களினுடைய அருளாசி வேண்டி இந்த நாள் அபிஷேகம் செய்வது சிறப்பு. அதிலும் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கடக ராசி, கடக லக்னம் அன்பர்களே, விடாது ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் நவ கிரகங்களுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம். உங்களால் முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள், அது இன்னும் விசேஷம். ஆக தீபத்திற்கு கருவறையில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கும் பொழுது அதனால் உங்களுடைய குடும்பம் நல்ல விதமாக வாழும். எந்த விதமான பற்றாக்குறையோ எந்த விதமான தீங்கும் நேராது. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். குடும்பத்தில் உறவுகளுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுவதோடு அந்யுன்யம் இருக்கும். புரிந்து கொள்வீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையான போக்கோடு காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தே கிடைக்கும். ஆதரவு மேம்படும். ஆரோக்கியமான சூழல் இருக்கும். அக்கம் பக்கம் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. 9ஆம் இடம் என்பது குரு, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆக நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாகவே திகழ்கிறீர்கள். சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு முறைகளையும் மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான திருத்தலங்கள் தொடர்பான விஷயங்களை சேகரிப்பீர்கள். திருப்பணிகள் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சில தொழில் ரீதியாகவும் உங்களால் முடிந்த அளவுக்கு சில கைங்கரியங்கள் செய்யக்கூடிய நிலையும் உண்டு. வியாபாரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். குறுகிய அளவிலேயே வளர்வதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் முதலீடு செய்து நட்டத்தை சந்திக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள் குறையும். பெருமளவு பிரச்சனைகள் நீங்கும். ஆக இதுநாள் வரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த சில எதிர்மறை விஷயங்கள் விலகும். மனதளவில் தெளிவு ஏற்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடனான செயல்பாடுகள் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கிரக அமைப்பின்படி 5வது பாவத்திற்குண்டான அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சில பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும். ஆக குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். குடும்ப நலன் காக்கப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். உற்சாகம் பிறக்கும். படிக்க வேண்டும் என்கிற தனித்துவமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் பொறுமையாக இருந்தால் நிச்சயம் மேன்மையான நிலைக்கு வர முடியும். அவசரப்படாதீர்கள். மனதளவில் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்கிற கணக்கீடு என்பது இருந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான வேலைகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். நன்மைகள் நிறைவாக இருக்கும். கௌரவம் வந்து சேரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் உண்டாகும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். உற்சாகமாக செயல்படுவதோடு பிறருடைய விஷயங்களிலும் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்மராசி, சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான அமைப்பு படி
தேவையில்லாத விஷயங்களுக்காக பய உணர்வு இருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கான சூக்ஷ்மங்களை அறிவீர்கள். இந்த நாள் சனிக்கிழமை தினம் என்பதால் சனீஸ்வர பகவானுக்கு, ராகு கேது பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம், ராசியிலேயே புதன் சுக்கிரன் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, நவகிரகங்களுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் அபிஷேகம் செய்து நவகிரகங்களுக்கு பிரசாதமாக நைவேத்தியம் செய்து கொடுக்கலாம். உங்களுடைய கையால் நீங்கள் உணவினை தயார் செய்து அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய வினைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். அதிலும் வெளியே வாங்கி கொடுப்பதை விட உங்களுடைய கையினால் நீங்களே தயார் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் இன்னும் பலன் அதிகம். ராசிக்குண்டான அமைப்பு படி மற்றவர்களுடைய பேச்சுக்களால மன வருத்தங்கள் நேரிடலாம். எந்த விதத்திலும் எமோஷனல் ஆகாமல், உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. சிம்மராசி சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு சந்திர பகவான் மறைந்தாலே உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதிலும் நட்சத்திர ரீதியாகவும் நடக்கலாம். பொதுவாக ராசியினருக்கும் லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதனுடைய உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. சில முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் மறைமுகமான சில விமர்சனங்கள் வரலாம். அலுவலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாதீர்கள். எந்த பொறுப்புகளையும் ஏற்க வேண்டாம். சமூக நோக்கோடு இருப்பீர்கள். நல்லிணக்கத்தோடு செயல்பட்டாலும் அவை பெரிதளவும் போற்றப்படக்கூடியதாக இருக்காது. அங்கீகாரமும் கிடைக்காது. சில நேரம் உங்களுடைய செயல்களை பற்றியே பிறர் விமர்சனங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறையால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆக கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக கடனின்றி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பொறுமையாக இந்த நாளை கடந்து விடுங்கள். புது நபர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசினால் சில நேரம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது இருக்காது. புது நபர்களிடத்தில் உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றியோ, உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ, வீட்டினுடைய தன்மைகளை பற்றியோ வெளிப்படுத்த வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் சிறிது மந்தத்தன்மை இருக்கும். உபயோகமற்ற செயல்களில் ஈடுபடலாம். எண்ணம் உங்களுக்கு ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் எல்லாமே உங்களுக்கு சீராகும். ஆக மாறுபட்ட எண்ணங்கள் காரணமாக உங்களுடைய வேலைகளில் சற்று பின்னடைவு இருக்கலாம். காலதாமதங்கள் இருக்கும். அவரவர்களுடைய நடவடிக்கைக்கு ஏற்றாற்போல் பலன்கள் மாறுபடலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து தொடர்பாக சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்தங்கள் நேரிடலாம். மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். பொறுமை நிதானம் அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் நீங்கும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். அனுசரணையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். அதீத நம்பிக்கை என்பது தேவை. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னி ராசி கன்னி லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்கான கிரக அமைப்பு படி சனிக்கிழமை தினத்தில் பார்க்கும் பொழுது குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடப்பார்கள். பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். சுப பலன்களை பெறுவீர்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். கடினமான காரியங்களையும் மிக எளிதாக முடிப்பீர்கள். கூட்டாளிகளுடனான செயல்பாடுகள் மகிழ்வை தரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அலுவலக வேலைகளை சீக்கிரமாக முடிப்பீர்கள். நேரத்தோடு வேலைகளை முடித்து வீட்டிற்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். காலதாமதம் என்பதே இருக்காது. துரிதமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள்.
உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் மற்றவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மிக விசேஷமான ஒன்று. கணவன் மனைவிக்கிடையே இது நாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், நல்லிணக்கம் காணப்படும், ஒற்றுமையாக இருப்பீர்கள், குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வீர்கள், பயனற்ற பேச்சுக்கள் நீங்கும், வருமானத்தினுடைய நிலையை அதிகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். மாணவர்களே, படிப்பில் ஒரு நல்ல நிலைக்கு எட்டக்கூடிய நிலையும் உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல புத்தி கூர்மை, அறிவு, ஞானம், படிக்கக்கூடிய விஷயங்கள்ல புரிதல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். பொதுவாக ஊக்கம் நிறைந்த நாள். ஆக்கத்தோடு செயல்படுவீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்து செல்வதால் இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவதில் மிதமிஞ்சிய ஆர்வம் உண்டு. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் சரியாக சிந்தித்து செயல்படுவீர்கள். தொழிலாகட்டும், வர்த்தகமாகட்டும், பங்கு சந்தையாகட்டும், எதுவாக இருந்தாலும் வருமானத்தை அதிகரிப்பதில் மட்டும் எந்த ஒரு பாரபட்சமும் இருக்காது. வங்கி கணக்கை தொடங்குவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக ஈடுபாடு இருக்கும். உயர்ந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மிகப்பெரிய ஒரு நபர்களாக பொருளாதார நிலைகளில் அந்தஸ்து பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவதால் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சமூக சிந்தனை அதிகரிக்கலாம். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எப்பொழுதும் நண்பர்களுடனே உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். ஆக நண்பர்களால் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை ஏற்படுத்தும். இதனால் வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் தொட்ட காரியங்கள் துலங்கும். இதுநாள் வரையில் விடுபட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு ராசிகள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். அமோகமான நாளாக இருக்கும். எண்ணியதை செய்து காட்டுவீர்கள். உற்சாகம் பிறக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வரும். ஆசைகள் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி, துலாம் லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களுடைய நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி, துலாம் லக்னம் அன்பர்களுக்கு அரசு பணிகளால் ஆதாயம் ஏற்படும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஆத்மகாரகன் சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் இருப்பது சிறப்பு. உடன் இருப்பவர்களால் லாபங்கள் உண்டாக்கும். தாய் தந்தையருடைய ஆசையை பெறுவீர்கள். எதிர்பாராத தன வரவுகள் அதிகரிக்கும். ஏற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான ஞானம் பிறக்கும். நுணுக்கங்களை அறிவீர்கள். எந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்குள் இருக்கும். சுயமாக சிந்தித்து சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். பிறரை எதிர்பார்க்காமல் வேலைகளை நடத்தக்கூடிய திட அமைப்பு உங்களுக்கு உண்டு. நேர்மையே உங்களுடைய கவசமாக இருக்கக்கூடியது. நீங்கள் நேர்மையாக எப்படி இருக்கிறீர்களோ அதே போல பிறரும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களோடு இருக்கும். யாராவது தவறு செய்தாலும் உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆக நேர்மைக்கு பரிசு பெற்றவர் என்றால் அவர் நீங்கள்தான். ஆக துலாம் ராசி அன்பர்களே, நியாயமாகவும் திடமான நம்பிக்கையோடு உத்தியோகத்தில் செயல்படுவீர்கள். எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படலாம். மேல் அதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவு பிறக்கும். அது மட்டுமல்ல, லட்சியத்தோடு செயல்படுவீர்கள்.
துணிந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். அதில் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் உயர்வு ஏற்படும். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கலாம். எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். யூகங்களால் சில மாற்றங்களையும் ஏற்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருகும். குடும்ப நபர்களாலும் உங்களுக்கு அனுசரணையான போக்கு, வருமானம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பயனற்ற விஷயங்களை தவிர்த்து விடுவீர்கள். எது பயனுள்ளதோ, ஆதாயம் எது நிறைந்ததோ, வருமானம் எதில் கிடைக்குமோ அந்த விஷயங்களில் மட்டுமே அதிகம் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி வருமானம் என்பது உங்களுக்கு இயல்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. வீடு, இடம், மனை வாங்கக்கூடிய விதங்களில் செலவு செய்வீர்கள். வரக்கூடிய லாபத்தை ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் மேன்மை பெறுவீர்கள். அனுசரணையான போக்கு உண்டு. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் பிறக்கும். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். நினைத்த வேலைகளை முடிக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சக ராசி, விருச்சக லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது, இந்த ஒரு கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது, பொதுவாக விருச்சக ராசி அன்பர்களுக்கு தூக்கம் என்பது சரிவர இருக்காது. ஒரு குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கும். படுத்தால் உங்களுக்கு தூக்கமும் வராது. வெவ்வேறு விதமான சிந்தனைகளால் சிக்கி தவிப்பீர்கள். அப்படி இருப்பதால் உங்களுக்கு ஒரு மிக எளிமையான பரிகாரம்: இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னர் உங்கள் தலைக்கு மேல் தண்ணீர் வைத்துவிட்டு பிறகு நீங்கள் தூங்கும் பொழுது ஆத்மாவினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். தூங்கும் பொழுது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் மன கட்டுப்பாடு, எண்ண கட்டுப்பாடு ஏற்படும். ஆக மனோகாரகனான சந்திர பகவான் அவர்தான் நீருக்கு காரகத்துவம் பெற்றவர். ஆக எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மகா சக்தியானது அந்த தண்ணீருக்கு உண்டு. ஆக உங்களுடைய தலையணைக்கு பின்னால் வைத்துவிட்டு நீங்கள் தூங்கினாலே போதும். எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அந்த தண்ணீரை கால் மிதிப்படாத இடத்தில் அல்லது செடிகளில் நீங்கள் ஊற்றிவிட்டாலே போதுமானது. அந்த தண்ணீரை குடிக்கக்கூடாது. கவனமாக இருங்கள். அந்த தண்ணீரை நீங்கள் செடியில் ஊற்றும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக இருந்த மன கஷ்டங்கள் தானாக விலகிவிடும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல்கள் அமையும். காரணம் 5ஆம் பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகமாக இருப்பீர்கள். திறமைக்கு பஞ்சமே இருக்காது. உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் போற்றும் விதமாக, பாராட்டும் விதமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் மட்டும் பிறரை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குற்றம் குறைகளை கொண்டு செல்லாதீர்கள். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவி இருவருமே வீட்டினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் எந்த விதமான சின்ன சிக்கல்களோ பிரச்சனைகளோ காணப்படாது. ஒற்றுமை உணர்வுதான் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாக்கும். புதுவிதமான கனவுகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். மறதிகள் என்பது குறையக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: குரு பகவான், சுக்கிர பகவான். இந்த கிரக ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம்.
பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக வேண்டும். நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சற்று விட்டு கொடுத்து பொறுமையாகத்தான் போக வேண்டும். அதிக கோபதாபங்களை வெளிப்படுத்தாதீர்கள், உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் பிறக்கும், லட்சியத்தோடு இருப்பீர்கள், தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது, திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். வெளி வட்டாரத்தில் அனுபவங்கள் உண்டாகலாம். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வண்டி சம்பந்தமான பிரச்சனைகளை சீர்படுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு புதிதாக வண்டியை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. நினைத்தபடியாக நல்ல விதமாக பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீர்கள். குழந்தைகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கலாம். 5ஆம் பாவகம் ராகு பகவான் மற்றும் குரு பகவான் இருப்பதால், குரு பகவான் என்பவர் புத்திரகாரகன், பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடியவர். தனகாரகனும் அவரே. ஆக உங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக இருப்பதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலே போதும். பிள்ளைகள் மிக அற்புதமாக வளருவார்கள். அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். ஆக குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பெரிய அளவில் நிறைவேற்றி வைப்பீர்கள். அதற்குண்டான காரணம் என்னவென்றால், ராகு பகவானும் அதே இடத்தில் 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு, எதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் பெரிய அளவிலான பொருட்களையே கொடுப்பீர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு ஆனந்தம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். மனோகாரகன் தாய்க்குண்டானவர் சந்திர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தாயாரினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகம் சிந்தித்துக் கொண்டே இருப்பதாலும், அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்கிற எண்ணங்களும் உங்களுக்குள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உழைப்புக்கு உண்டான வகையில் மாணவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். படிப்பின் மீதான தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். ஊழியர்களுக்கு, அதாவது உத்தியோகத்தில் செயல்படுபவர்களுக்கு பணிகளில் நல்ல ஏற்றம் உண்டு. நினைத்தபடியாக வேலைகளை முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். சில பிரச்சனைகள் தானாகவே விலகிவிடும். சில நேரம் வெளியூர்களுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ அதிக நேரம் வெளிதூர பயணங்களை மேற்கொள்வதாலும் உடல் அசதிகள் அதிகமாகவே இருக்கும். சோர்வு என்பதை விட மனநிலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் உங்களுக்கு சில சங்கடத்தை உருவாக்கிவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். ஆதாயம் பெறுவீர்கள். புது விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். நம்பிக்கையாக செயல்படுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும். ஆத்ம பலம் பெருகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி, மகர லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது,
உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். காரணம், உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மன நிறைவை ஏற்படுத்தும். ஆனந்தமாக இருப்பீர்கள். சில பொறுப்புகளையும் நடத்தி முடிப்பார்கள். வேலை பளு என்பது இருக்காது. கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு பேச்சில் நேர்மை இருக்கும். சனி பகவான் நீதி அரசர், நீதிமான். ஆக எதை நியாயத்தோடு செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும். அரசாங்கத்தினுடைய ஆதாயங்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, தைரியமாக ஒரு சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தாயாருக்குண்டான பாவகத்துல ராகு பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய தாய் நல்ல அனுபவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். தாய்க்கு செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பெரிய அளவிலேயே செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களிலும் பிரம்மாண்டத்தை விரும்புவீர்கள். எதை செய்தாலும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இழுபறியான வேலைகளை கூட துரிதமாக முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களுடைய உதவியாலும் படிக்கக்கூடிய விஷயங்களை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். உயர் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பான சூழல்கள் அமையும். மறைமுகமாக தடைகளை நீக்கி வெற்றி கொள்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். மன நிறைவோடு இருப்பீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் விஷயங்களில் பெரிய பெரிய நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். புது வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். முயற்சி என்றுமே உங்களுக்கு நல்லதொரு விருத்தியாகும். மனச்சூழல்கள் சீராக இருப்பதாலும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல சூழல் இருக்கும். எதையும் நேர்பட பேசுவீர்கள். தவறு என்றால் தட்டி கேட்கவும் தயங்க மாட்டீர்கள். ஆக உங்கள் துணைவரிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் பேசுவதற்கு சற்று முயற்சி செய்வது அவசியம். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். அற்புதங்கள் நிறைந்த நாள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறையும். சற்று கால தாமதங்கள் நீங்கும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள். முன்னேறி செல்வீர்கள். ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கும்ப ராசி, கும்ப லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ராசிக்கான கிரக அமைப்பு படி சனிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து கும்ப ராசி, கும்ப லக்னம் அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். ஆக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்வதோடு வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலையும் குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். செலவுகளை சற்று குறைப்பதற்கான சூழல் அமையும். தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாமே நிறைவு பெறும். பாதியில் நின்று போன காரியங்களை முழுமையாக முடிப்பீர்கள். காலதாமதங்கள் என்பது இருக்காது. குறைந்த அளவாக சில வேலைகளை செய்தாலும் அது நிறைவாக இருப்பது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும். பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள். அதிகம் பேசக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது கணக்காக பேசினாலே உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எளிமையான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். ஆக கும்பராசி, கும்ப லக்னம் அன்பர்களே,
எதை செய்ய வேண்டுமோ அதை தாராளமாக செய்வீர்கள். எண்ணத்தின் போல் வாழ்க்கை அமையும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய செயல்களினுடைய வேகம் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும் சிறப்பாக நடக்கும். வெளியிடங்களில் உங்களுடைய பேருக்கு நல்ல புகழ் நிலைத்தே நிற்கும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். பெருமை நிறைந்த நாள். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்ல விதமாக அபிவிருத்தி ஆக்கிக் கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆசை கிடைக்கும். 2ஆம் வீடு கல்விஸ்தானம் பாவகத்தில் சந்திர பகவான் இருப்பதால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். நிதானமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். படிப்பினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். நினைவு திறன் அதிகமாகவே இருக்கும். ஆக உங்களுடைய உடல் நலமும் ஆரோக்கியம் நிறைந்ததாகவே காணப்படும். புது விஷயங்களை அறிந்து கொள்வதில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு. கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடனில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான சில விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். சொந்தமாக வீடு, மனை, நிலம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் துணைவர் வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பாக நல்ல விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அமைதியான நாள். ஆதரவு பெருக்கும். மன மகிழ்ச்சியோடு திகழ்வீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களை குறைக்க வேண்டும். அதிகமாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கணக்கிட்டு பேசுவது நல்லது. புது விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக்கும். வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவர். ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மீன ராசி, மீன லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நவ கிரகங்களினுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தாமதமான சில வேலைகளின் காரணமாக மனதில் குழப்பங்கள் இருக்கும். காரணம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதால் சில மன சஞ்சலங்கள் அதிகரிக்கலாம். மற்றவர்களுடைய செயல்களை பற்றிய குறைகளை கூறுவதை தவிர்க்க வேண்டும். பிறருடைய செயலுக்கு கருத்துக்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. போட்டிகளை சமாளிக்க கூடிய நிலையில் பக்குவம் உண்டாகலாம். அனுபவங்கள் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அக்கம் பக்கம் வீட்டாரோடு அளவாக இருப்பது நல்லது. உடல் நலத்தில் கவனம் வேண்டும். போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வி நிலைகளில் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில முடிவுகள் எடுப்பதற்கே உங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பத்தின் விளைவாக எந்த ஒரு ஒப்பந்தங்களையோ பேச்சுக்களையோ செய்ய வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். ஆக எண்ணம் அழகாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்களே அழகாக இருக்கும். உங்களுக்கு சரிவர தூக்கம் என்பது இருக்காது. மனக்குழப்பத்திலேயே இருப்பீர்கள். ஆக அதிக நேரம் உறங்குவது என்பது உங்களுக்கு காலை பொழுதில் இருக்குமே தவிர இரவு நேரங்களில் இருக்காது. கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்வது அவசியம். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனுசரணையான போக்கு காணப்படும். இருந்தாலும் சில நேரம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் வரலாம். குடும்ப விவகாரங்களை பற்றி பிறரிடத்தில் பேசாமல் இருப்பது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்துக்களை பிறரிடத்தில் பகிராமல் அதனுடைய உண்மை தன்மைகளை நீங்களே அலசி ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களினுடைய
குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். யாரிடத்திலும் அதிகமாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாமல் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாதபடி நடந்து கொள்ளுங்கள். பொறுமை, நிதானம் வேணும். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் அதிகமான விஷயங்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தின் மீதான விஷயங்களில் அதிக அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆக வியாபார ரீதியாக சில முக்கிய விஷயங்களை ஆலோசிக்காமல் செயல்படுத்தாதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். 8ஆம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி, மீன லக்னம் அன்பர்களுக்கு. ஆக கேது பகவானுடைய அனுகிரகம் வேண்டி கொள்ளை பயன்படுத்தி அதனை வடையாக செய்து குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கருப்பு உளுந்தை பயன்படுத்தி வடையாக செய்து அவற்றை பசுக்களுக்கு கொடுப்பதோடு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுத்தால் சகல பிரச்சனைகளும் நீங்கிவிடும். ஆக இந்த கொள்ளும் கருப்பு உளுந்தையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்கள். நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டு. ராசியினுடைய அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாள். குடும்ப சம்பந்தமாக எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். பொறுமையாக இருப்பது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். பக்குவம் பெறுவீர்கள். நிதானமாக இருந்தால்தான் வேலைகளை நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். உங்கள் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்தில் ருண ரோக சத்ரு பாவகத்தில். ஆக பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். கவனம் வேண்டும். அலட்சியம் கூடாது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது அவசியம். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி.